வணக்கம். இந்த வீடியோவில் எமிஸ் வெப்சைட்டோட லேட்டஸ்ட் அப்டேஷனான மேனுவல் டிசி எப்படி நாம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேனுவல் டிசி ஆப்ஷன் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி புதுசாக எமிஸ் வெப்சைட்டில் ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக நம்ம மாணவனோட ஸ்டூடெண்ட் எமிஸ் நம்பரை பயன்படுத்தி நம்ம எமிஸ் வெப்சைட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த முறை நம்மள்ட்ட எமிஸ் வெப்சைட்டில் இல்லாத ஒரு மாணவனுக்கு கூட அவனுடைய டேட்டா அனைத்துமே மேனுவலாக என்ட்ரு பண்ணி நம்ம டிசியை பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இப்போது எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எமிஸ் இணையதள பக்கமான emis.tnschools.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ரைட் டாப்பில் இருக்கிற அந்த 3 லைன்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம், ஸ்டூடெண்ட், ஸ்கூல், ஸ்டாஃப், அப்ரூவல்ஸ், ரெஜிஸ்டர், சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அதில் இருக்கக்கூடிய இதர ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது ஸ்டூடெண்ட் அட்மிஷன், அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் ரெக்வஸ்ட், பெண்டிங் ரெக்வஸ்ட், இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், டிசி டீட்டெயில்ஸ், மேனுவல் டிசி. இதில் மேனுவல் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேனுவல் டிசிங்கிற ஆப்ஷன் இப்போ நியூவாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். பர்சனல் டேட்டானா ஸ்டூடெண்டோட நேம் இங்கிலீஷில், தமிழில், அவனுடைய ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அடுத்து பார்த்திங்கன்னா மதர் டங். ப்ளட் குரூப் மேண்டேட்ரி கிடையாது. அடுத்து டிசபிலிட்டி எதுவும் இருக்குதுன்னா கொடுக்கணும். அடுத்து ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எதுவும் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவும் மேண்டேட்ரி இல்லை. டேட்டா அவைலபிளாக இருந்ததுன்னா நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட எஜுகேஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபேமிலி இன்கம் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மஸ்ட்டு, மெயில் ஐடி மஸ்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பில்டிங் நேம், அவங்களோட அட்ரஸ் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, பின்கோடு அப்படிங்கிறதுலாம் மேண்டேட்ரியில் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்து அகடமிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் அவன் கடைசியாக எந்த கிளாஸ் படித்தான், என்ன செக்ஷனில் படித்தான், என்றைக்கு அட்மிஷன் ஆகிருந்தான், ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் மார்க், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கோட டீட்டெயில்ஸ், அடுத்து டேட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்டோட கான்டாக்டு, அடுத்து அவன் நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிற டீட்டெயில், அடுத்து எந்தெந்த கிளாஸ் அவன் என்னென்ன மீடியத்தில் படித்தாங்கிற டீட்டெயில் நம்ம என்ட்ரு பண்ணணும். அடுத்து அவனுடைய ஃபஸ்ட் லாங்குவேஜாக என்ன இருந்துச்சு, என்ன நேஷ்னாலிட்டி, ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரெகக்னேஷன் நம்பர் தேவையில்லை. இதர ஸ்கூலாக இருந்தால் ரெகக்னேஷன் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்டோட ரிலீஜியன், கம்யூனிட்டி ரிலேட்டடாக, அடுத்து டிசி அப்ளிகேஷன் டேட்டு, அடுத்து இஷ்யூ டேட்டு கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்துட்டோன்னா பிடிஎஃபாக டிசி நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.